Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. எப்ப பாரு வியாதியவே பேசிட்டு இருக்காத, தரித்திரத்தை பேசிட்டு இருக்காத, இருக்கிற பிரச்சனையை பேசிட்டு இருக்காத. நீ பேச வேண்டியது வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் ஒரு நாள் ஒரு ஜெபம் இல்லாத வீடு அது வனாந்தரம் தான். ஆனால் அந்த வனாந்தரத்தில் தேவன் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஆயிரத்தெட்டு அக்கிரமங்கள் நடக்கலாம், மோசமான காரியங்கள் உலகத்தில் நடக்கலாம், சத்துரு ஒருவேளை ஜாஸ்தியான மாதிரிலாம் தெரியலாம். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த உலகத்தை ஆவியானவர் தம்முடைய கையில் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து கத்த சொல்றாரு, அடங்காதவன் அவனை பற்றி கவலைப்படாத, அவனை விட்டு தொலை, நீ ஒரு 70 பேரை டார்கெட் பண்ணு. எல்லா கவிதை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18 லட்சம் பேரை மீட்பதற்கு 70 பேர் மேலே தம்முடைய ஆவியை ஊற்றினார். அவ்வளவுதான். அந்த பாளையமே மாற ஆரம்பித்தது. இப்போ கை வைத்து சொல்லுங்க, வனாந்தரத்தில் ஆவியை ஊற்றுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அதை வாசித்து பார்ப்போமோ? வாசித்து பாருங்க, என்ன ஆகுமோ? 11:16 மூப்பரில் அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி போதும். 17 வசனம் அப்படி போனீங்கன்னா 17 கடைசியில் உடனே யாருடைய ஆவி வந்து இறங்குகிறார்? 17 பரிசுத்த அவர்கள் மேல் வைப்பேன். என் ஆவி என்ன செய்வேன்? வைப்பேன். அந்த கீழே உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேர் மேல ஆவியானவர் வந்து இறங்கிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட வைக்க முடியல அப்படின்னாலும் ஒரு 70 பேரும் ஆயுசு நாட்களில் தொடும்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். கையெல்லாம் வைத்து சத்தமா சொல்லுங்க, 70 பேர். சத்தமா சொல்லுங்க, 70 பேர். என் வாழ்க்கை முடிவதற்கு ஒரு 70 பேருக்கு இயேசுவை சொல்லிட்டு தான் சாவேன். ஒரு 70 பேருக்கு ஆண்டோடைய வல்லமை வெளிப்படுத்திட்டு தான் நான் மரணம் அடையணும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நிச்சயம் ஆண்டவர் செய்து முடிப்பார். இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினால், as it is a prophetic word, even after me, after many years, this will come to pass. இந்த வார்த்தை வந்தே தீரும். ஹல்லேலூயா. நான் வாலிபனாக இருந்தபோது 19 வயசு எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு தாயார், அவர்கள் 83 வயசு. அப்போ அந்த அம்மாவுக்கு அவங்க தான் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை வழி நடத்தினார். உன்னை கொண்டு கர்த்தர் ஜாதிகளை சந்திக்க போகிறார், தேசத்தை சுதந்திரிக்க போகிறார். நான் வந்து சைக்கிளுக்கு காற்றடிக்க காசு இல்லாமல் கோடம்பாக்கத்துலேருந்து போயிருக்கேன், கெல்லிஸுக்கு சர்ச்சுக்கு போயிருக்கேன். திரும்பி வீட்டுக்கு போனோன்னா மறுபடியும் 5 பைசா இருந்தால் தான் சைக்கிள் காற்றடைக்க முடியும். ஒரு 10 பைசா இருந்தால் வழியில் டீ ஏதாவது குடிச்சிக்கலாம். இதுக்கு கூட வசதி இல்லாமல் போயிருக்கேன் அன்னைக்கு. ஆனால் அந்த தாயார் மூலம் தீர்க்கது, அந்த அம்மா இறந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் யாருடைய வார்த்தை நிறைவேறிச்சு. இதே மாதிரி நான் போனாலும் என்ன நிறைவேறுங்க? கைத்தட்டி யார் பேரை பார்க்கலாம். நான் போகிறதுக்காவது கைத்தட்டு. ஏன்னா சிலருக்கு அதுவும் பிரச்சனையாக தானே இருக்கு. ஆகவே தீர்க்கதரிசிகள் போனாலும் எது நிறைவேறும்? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. ஏன் இந்த செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன்? இந்த யூடியூப் மூலம் ஆங்காங்கே உலகம் முழுவதும் இந்த செய்திகளை கேட்கிற அத்தனை மக்களும், பல தேசங்களுக்கு இந்த செய்தி போகிறது. தேவனுடைய நாமத்தினால் தேவனுடைய ஊழியனாக தீர்க்கதரிசியாக நான் இப்போ டெக்ளேர் பண்ணுறேன், ஒவ்வொருவர் மூலம் 70 பேரை கர்த்தர் தொட போறார். ஒவ்வொரு மேலும் ஒரு 70 பேர் ஆவியினால நிரப்புவாராக. ஒவ்வொரு மூலம் உங்க குடும்பத்திலிருந்து 70 பேரை கர்த்தர் உயர்த்தி
இப்ப பாடின பாடலை போலவே தலைமுறை தலைமுறையாக தேவன் தம்முடைய வல்லமை விளங்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல வேறு தேவன் இல்லை. இந்த பட்டணத்தில் 37 வருஷமா வாழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறேன். கடந்த நாட்களில் இந்த எஸ்ஐஜி கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக பல இடங்களுக்கு போய் கொண்டிருக்கிறேன். பல ஹோட்டல்ஸில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்படி நான் அலைந்து தெரிந்து வரும்போது நான் கண்டுபிடித்தது, நான் போன இடங்கள்லாம் பார்த்தா, நான் 20 வருஷத்துக்கு முன்னால் போய் பண்ண இடம், 25 வருஷத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ண சில வீடு, 25 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த சில ஆட்கள்லாம் இன்னைக்கு அந்த சந்ததிகள்லாம் வந்து யாருக்கு நின்றுட்டுருக்குறாங்க? ஆமாம், இதை விட இன்னும் வல்லமையாக தேவன் செய்வாராக. ஆமென். எல்லாம் கைவிதி சொல்லுங்கள். தலைமுறை தலைமுறையாக தேவன் நம்மை நடத்த சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற யாரும் உன் வாழ்க்கையில் நீ சோர்ந்து போய் என் தலைமுறை கர்த்தருக்காக நிற்குமோ என்று நீ சோர்ந்து விடாதே, சோர்ந்து விடாதே. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை விடவே மாட்டார். ஆள் இல்லாத இடத்துல எதை ஊற்றுவாரா? மழைய ஊற்றுவாரா? அப்படின்னா நம்முடைய தேவன் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:34. கிதியோனை தேவன் தெரிந்து கொண்டார். அவன் ஒத்திரப்பட்டு நெருக்கப்பட்டு தன்னுடைய அந்த கோதுமையை கொண்டு பயந்து போய் களமடித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே 6:34 அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதினான். ஆமென் சொல்ல முடிந்த அத்தனை பேர் ஆமென் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. கிதியோன் மேல் இறங்கினால். ட்ரையா இருக்கிறான் கிதியோன். லைஃப் ட்ரையா இருக்குது. கோதுமையை வந்து போரடிக்க முடியல, எடுத்துட்டு போக முடியல, மூட்டையை கொண்டு போக முடியல, வீட்டுக்கு கொண்டு போய் அதை வச்சு சாப்பிட முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப கை தட்டுங்க பாப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். சொல்லிக்கிட்டே கை தட்டுங்க. சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். போரடிக்க முடியாத, கோதுமையை சேர்க்க முடியாத, கோதுமையை மூட்டை கட்டி வீட்டுக்கு கொண்டு போக முடியாத நிலையில் இருந்த அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், வா, உன்னை அழைக்கிறேன், உன் மேலே வல்லமை போடுறேன், உன்னை கொண்டு இந்த தேசத்தையே ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. கை வைத்து காரியங்கள் மாறப்போகுதுன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆமென் என்று சொல்லலாம். காரியங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க குடும்பத்தில், அநேக குடும்பத்தில் ஜெபம் இல்லை என்று சில சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பிள்ளைகள் யாரு கர்த்தரை தேடவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? எல்லா கைதடி யார் பாருங்க. இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாவதாக. தேவன் உன்னதத்திலிருந்து தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திலேயே தம்முடைய ஆவியை ஊற்றுகிறவராமே. நாம் இவ்வளவு பேர் இந்த பட்டணத்தில் இருக்கிறோமே, கை வைத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்கள் நிமித்தம் இந்த பட்டணத்தில் நம்முடைய ஆவியின் வல்லமை ஊற்றப்படுவதாக. சொல்லுங்க. எங்கள் நிமித்தம் எங்கள் குடும்பத்தில் நம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. அப்போ நாம் வேதம் முழுவதும் பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் காஞ்சு போயிருந்ததோ, எங்கெல்லாம் ஒன்றுமில்லாமல் இருந்ததோ, அங்கே தேவன் உடனே எதை ஊற்றினார்? தம்முடைய ஆவியை ஊற்றினார். புரிந்தவர்கள் மட்டும் ஆமென் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வீட்டில் காய்ந்து போயிருக்குதுன்னா என்ன செய்வார் ஆண்டவர்? சோர்ந்து போயிருந்தால் என்ன ஊற்றுவார்? ஞானம் இல்லாமல் இருக்கிற இடத்துல எதை ஊற்றுவார்? உதவி இல்லாத இடத்துல எதை ஊற்றுவார்? ஏன் அப்படி செய்கிறார் தெரியுமா? அவர் தான் சர்வ வல்லவர். அந்த ஆவி என்பது ஜீவ சுவாசம். ஹல்லேலூயா. அவருடைய சுவாசத்தினாலே உலகங்களை உண்டாக்கினவர் அவர். ஆமென். ஆகவே ஆண்டவர் தம்முடைய ஆவியை அங்கே ஊற்றுகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் என்ன கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், வனாந்தரத்தை செழிப்பாக்கும் ஆவியானவர். சிருஷ்டிப்பில் அங்கே இருள் இருந்த பொழுது, மாறுபாடு இருந்த பொழுது தம்முடைய ஆவியை ஊற்றி கனிகள் விருட்சங்களை தேவன் உண்டாக்கினார். முற்பிதாக்களை தேவன் தெரிந்து கொண்டு தேவன் தம்முடைய ஆவியை அவர்களை வல்லமையாக மாற்றினார். யாரா இருந்தாலும் அவங்க மேல ஆவியை ஊற்றி வல்லமையாக மாற்றினார். அங்கே 1 சாமுவேல் 16:13 தாவீது தேவன் தெரிந்து கொண்டு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அவன் மேல் தம்முடைய வல்லமையை ஊற்றி ஆடு மேய்த்தவனை அரசனாய் மகிமையாக மாற்றினார். ஹல்லேலூயா. உங்க மேல ஆவியானவர் ஊற்றப்பட்டுட்டாலே உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடும்,
டிக்னிட்டி வந்துடும், டிகிரி வந்துடும், எல்லாமே வந்துடும். யாருடைய ஆவி ஊற்றப்பட்டாச்சுன்னா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவனுக்கு ராஜாவாக மாறுறதுக்கு அவனுக்கு எப்படி அந்த இது கிடச்சிருக்கும்? ஆண்டவர் சொல்லி கொடுத்துருப்பாரா இல்லையா? ஆவி அணைஞ்சிருப்பார் அவனுக்கு எல்லா ஞானத்தையும் கற்றுக் கொடுத்துருப்பார். ஒரு ராஜான்னா எப்படி ஆளுகை செய்யணும், என்ன பண்ணணும், அந்த எல்லா ஆர்மியை எப்படி பண்ணணும், கஜானாவை எப்படி வரிபாலிக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பார். அப்போ அவன் ஆடு மேய்க்கிறத பற்றி தான் தெரிஞ்சிருந்தா, ஆனால் அபிஷேக ராஜாங்கத்தை சொல்லி கொடுத்தது. புரிந்தால் ஆமென் சொல்லுவா. ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றினாலே செழிப்பு தான். நான் சொன்னதை சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய செழிப்பு தான். ஒரு ஆளை செழிப்பாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து விட்டால் எதை ஊற்றி விடுவார்? இந்த ரெண்டை நம் வாழ்வில் செய்ய போகிறார். இந்த சபையில் செய்ய போகிறார். ஒவ்வொரு குடும்பத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் எந்த தேசத்தில் கர்த்தர் இதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உன்னை செழிப்பாக மாற்ற வேண்டும் என்றால் தம்முடைய ஆவியை ஊற்றி விடுவார். அவ்வளவுதான். ஊற்றி விட்டால் போதும், வனாந்தர் என்னவா மாறிடும். விசுவாசிக்கிறவங்க என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்லிக் கொள்ளுங்கள். நிச்சயமா இதை பார்க்க போகிற இந்த தேசத்திலே நம்முடைய கண்கள் காண போகிறது. நம்முடைய பிள்ளைகள் செழிக்கிறதை, நம்முடைய குடும்பங்கள் செழித்து வளர்கிறதை, நம்முடைய பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்தி பாடுகிறதை, ஆராதிக்கிறதை, தேவனுக்காக நிற்கிறதை. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற அநேகர் போய் பல ஊழியங்களை ஆரம்பிக்க, பல ஸ்தாபனங்களை ஆரம்பிக்க, பல பட்டணங்களில் போய் காரியங்களை செய்ய ஆவியானவர் ஊற்றப்பட்ட வழிந்து ஓடும். ஆமென். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் யாரு? சர்வ சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இப்படி தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டே வந்தார், செழிப்பாக்கி கொண்டே வந்தார். ஆண்டவர் பார்த்தார், இதோடு நான் நிறுத்த முடியாது, என்னுடைய ஆவியை கடைசி வரைக்கும் நான் என்ன செஞ்சுட்டே இருக்கணும், என் ஆவியை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசி கர்த்தர் எழுப்பினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44:3 தீர்க்கதரிசி ஆண்டவர் ரைஸ் பண்ணி அவர்கிட்ட சொன்னாரு, நீ சொல்லுப்பா எல்லாருக்கும், இந்த மோசே தாவீது இவங்களோட என் ஆவியை ஊத்திட்டு நான் நிறுத்திட மாட்டேன். வாசிங்க பார்க்கலாம். 44:3. தாகமுள்ளவன் மேல். அவ்வளவுதான். அது எந்த ஊரோ எந்த தேசமோ யாரோ, இனி யாரெல்லாம் தாகம் எடுத்து என் ஆவியை ஊற்றும் என்று கேட்டால் போதும், எல்லார் மேல இதை ஊற்ற போறேன். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும். எப்படி ஊற்ற போறாரா? ஆறுகளையும். ஹல்லேலூயா. சில இடங்கள்ல சில வீட்டில் போய் தண்ணி குடிக்க கேட்டிங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி கொடுப்பாங்க. பார்த்துக்கீங்களா? சிலர் ஒரு செம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு டம்ளரும் எடுத்துக்கிட்டு வருவாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, எதையோ ஊற்றிடுவார். ஆறுகள். எப்படி உங்கள் ஆண்டவரை போய் தெரிஞ்ச கை தட்டுங்க பார்க்கலாம். ஹவு கிரேட் இஸ் ஹி. ஆமென். நல்ல கரங்களை தட்டி. தண்ணி கேட்டால் ஆறை ஊற்றுவாராம். If you ask water, he will pour out the river. Such a generous and mighty God. அப்படிப்பட்ட ஒரு வல்லமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் ஏசாயா 32:15 நாம் ஏற்கனவே எடுத்திருக்கிறோம்ல. என்ன உன்னதத்தில் நான் எதை ஊற்றுவேன்? என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28 மறுபடியும் சொல்றார். ஒவ்வொரு தீர்க்கதரிசியாக கூப்பிடுறார். God calls every prophet. ஒவ்வொரு தீர்க்கதரிசி கூப்பிட்டு சொல்றார், சொல்லுப்பா, தாகமுள்ள மேல் ஊத்த போறேன். இதோட தாவீதோட நிறுத்திடுறதில்ல, இதோட நான் நிறுத்தல, என் ஆவியை நான் என் வருகை வரைக்கும் ஊற்றிக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. நீங்க பெறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இல்லை ஆவி ஊற்றப்பட்டுக்கிட்டு இருக்கட்டும், நான் பாட்டுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆவியானவர் பாட்டுக்கு ஊற்றப்படட்டும், நான் தருத்தரன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல போறீங்களா? ஆனா எல்லாருக்கும் ஊற்றப்பட போகிற அந்த ஆவியானவரின் அந்த அருளை பெற்று தேவனுடைய செழிப்பை, the prosperity of the Holy Spirit. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. யாருடைய செழிப்பு இது? பரிசுத்த. எத்தனை பேருக்கு இந்த செழிப்பு வேணும்? கைவிதி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ படிச்சதுனால வந்த அந்த செழிப்பு கிடையாது, உன் குடும்பத்திலிருந்து வர்றது கிடையாது, இது உன் ஜெனரேஷன்ல உள்ளது கிடையாது. இது இப்ப வரப்போற செழிப்பு. யாருடைய செழிப்பு? பரிசுத்த. சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க. யாருடைய செழிப்பு? பரிசுத்த ஆவியானவரின் செழிப்பு. கரங்களை தட்டி இதை ரிசீவ் பண்ண நம்முடைய சபையில, இந்த ஊழியத்துல அடுத்த 10 ஆண்டுகள், decades to decades, decades to decades, இனி பரிசுத்த ஆவியானவரின் செழிப்பு சபையிலே உண்டாவதாக. எவ்வளவு சொல்லி கேட்காம இருக்கோமா? எவ்வளவு சொல்லி கீழ்ப்படியாம இருக்கிறோமா?
எவ்வளோ சொல்லி ஜெபம் பண்ணாமல் இருக்கிறோமா? என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போய் வீட்டில் போய் அதை ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறோம்ல. இன்றைக்கி நான் சொல்லேன், ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். இனி உன்னால் எதையும் செய்யாமல் இருக்க முடியாது, ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி கர்த்தர் மாற்றுற நாள் வந்துடுச்சு. இனியெல்லாம் சொல்லி சொல்லி இருக்கிற நாள் போக நதியாக தேவன் என்ன செய்யப்பட போகிறார்? ஊற்றப்பட போகிறார். சரி, தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்லிட்டு அதற்கு ஒரு மாதிரியை தேவன் உண்டாக்கினார். தன் ஒரே குமாரனாகிய இயேசுவை எங்க அனுப்பினார்? பூமிக்கு அனுப்பினார். அனுப்பினா அவர் லைஃப் முழுவதும் யாருடைய ஆவியானவர் தான்? இப்ப சொல்லுங்க, நான் சொல்ல எங்கெல்லாம் ஆவியானவர் சொல்லுங்க பார்க்கலாம். பிறப்பில் ஆவியானவர், ஞானஸ்நானத்தில், சிலுவை மரத்தில் தொங்கினால், உயிர்த்தெழுதலில் யாரு? அவர் வாழ்க்கை முழுவதும் யாருதான்? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? ஓ ஹல்லேலூயா! என்னனாலும் யார் செஞ்சா? ஆவியானவர் செஞ்சார்னு சொல்லணும். என்ன செஞ்சாலும் யார் இதை செஞ்சா? கர்த்தர் செஞ்சு முடிச்சார். ஆமென் சொல்லுங்க. கை வைத்த அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டே இருப்ப. நீ வாயை திறக்கவும் சாபம் வாய் வழியா வெளியே போகட்டும். கை வைத்தவும் குடும்பத்தின் சாபமும் கைகள் வழியா வெளியே போய் பரலோக ஆசீர்வாதமும் கையை தொடுவதாக. உன் வாயை தொடட்டும், நாவை தொடட்டும். போதும் சாபம், போதும் தரித்திரம், போதும் அக்கிரமம், போதும் வேலை இல்லாமல் இருந்தது போதும், யாரையோ நம்பி வாழ்ந்தது போதும், யாருடைய காரியத்துக்காக காத்திருந்தது போதும். நம்மவே பொக்கிஷமாய் நம்மை மாற்றி விடுவார். நீயே ஒரு பொக்கிஷசாலியா மாறிடு. கைதட்டி ஆர்ப்பரி தேவனை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா! You became a treasure. You need not to wait for someone to give, someone to bless. You be the treasure for God by receiving the anointing of the Holy Spirit. இயேசுவின் மேல் என்ன செய்தார்? தம்முடைய ஆவியை. இப்ப நான் சொன்னதெல்லாம் வேகமாக கூட சொல்லுங்க. மனிதர் இல்லாத இடத்திலும் மழையை ஊற்றி செழிப்பாக ஆற்றி புல் பூண்டை முளைக்க செய்கிறார். வனாந்தரத்தில் உன்னதத்திலிருந்து எதை ஊற்றுகிறார்? கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க எங்களுடைய சத்தமா. ஹல்லேலூயா! முதலாவது தேவன் செழிப்பை எங்கு கொண்டு வந்தார்? தேவன் உருவாக்கின உலகத்தில் வெறுமையாயிருந்ததில் எதை கொண்டு வந்தார்? இப்ப அந்த ஆண்டவர் குடும்பத்தில் மாற்றத்தை கொண்டு வருவாரா? பிள்ளைக்கு மாற்றத்தை தருவாரா? சரத்தில் மாற்றத்தை தருவாரா? உன் தொழில மாற்றத்தை தர முடியுமா? முடிந்தால் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்துக் கொள்ளுவோம். ஆமென் என்று சொல்லுவோம். Can he do? Yes, he can. He will. நிச்சயமாய் அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்போ பிறகு தம்முடைய தாசர்கள் மேல் என்ன செய்தார்? தம்முடைய ஆவியை பெசலேல் மேல், மோசே மேல், எப்தர் மேல், தாவீது, சாமுவேல், சவுல் எல்லார் மேல் ஊற்றி கொண்டே வந்தார். பார்த்தார், இதோடு நான் நிறுத்தி விடக்கூடாது. அதனால தான் பாருங்க, சங்கீதம் 51 தாவீது ஒரு ஜெபம் பண்றார். இடையில என்ன ஜெபம் பண்றாருன்னா, உம்முடைய ஆவி என்னை விட்டு என்ன செய்து விடாதரும், பரிசுத்த ஆவியை நம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு என்ன செய்தாரோ எடுத்துக்கொள்ள. ஏன் அப்படி ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவர் நிரந்தரமா இந்த ஆவியானவரை தரல, அனுப்பிடுறாரு, போயிடுவாங்க. அதனால அவர் ஜெபம் பண்றாரு, தாங்க ஆண்டவரேன்னு. ஆனா நடந்தது என்ன? இப்போ இயேசு கிறிஸ்துவின் போல இன்னைக்கு நம்ம கூடவே ஆவியானவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! இன்னைக்கு நம்ம கூடவே யார் தங்கி இருக்கிறார்? பரிசுத்த அப்போஸ்தலர் 1:4 இயேசு சொன்னார், நீங்க போய் காத்துருங்க, உங்க கூட எப்பொழுது இருக்கிறது போல ஆவியானவர் நான் கொடுக்கும்படி சொல்றேன். அதனால டோன்ட் வரி. பழைய ஏற்பாட்டு முழுதும் ஆவியானவர் வந்துட்டு போயிட்டார், தங்க முடியல அவரால. இனி உங்களோட தான் ஆவியானவர் இருக்க போறார். 1:4 Acts 1:4 சில நாளுக்குள்ளே நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். உடனே 5ஆம் வசனம், போய் என்ன செய்திருங்கள்? காத்திருங்கள். 8ஆம் வசனம், உடனே அவங்க மேல என்ன வந்துச்சு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. ஆமா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா! இப்ப சொல்லுங்க, கிரியேஷன்ல சரி பண்ண ஆவியானவர், பரிசுத்தவான்களோடு கூட இருந்த ஆவியானவர், இயேசுவையோடு இருந்த ஆவியானவர் இப்ப நம்ம கிட்ட வந்துட்டார். ஹல்லேலூயா! இப்பொழுது நம்மோடு கூட அவர் இருக்கிறார். இப்ப 120 பேர் போய் காத்திருந்தார்கள் மேல் மாடியில. முதலாவது 120 டிசைபிள்ஸ் மேல் ஆவியானவர் வந்தார். நேரமாக இருந்து வேகமாக எங்களோடு நான் பேசுகிறேன். என்னுடைய ஆசை, என்னுடைய வாஞ்சை இன்னைக்கு என்ன அப்படின்னா, என்ன வந்துடணும்? ஆவியானவர் மூலம் செழிப்பு கட்டாயம் வந்துடணும். இனி எங்கேயும் சாபமே இருக்கக்கூடாது. இனி தரித்திரத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது, அநியாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது, அக்கிரமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது.
நல்ல சத்தத்தை வைத்து வனாந்தரம் மாறுவதாக. சத்தமா சொல்லுங்க, இந்த வனாந்தரம் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. கைதட்டி சொல்லுங்க, போது அக்கிரமம், போது வியாதி, போது தரித்திரம், குடும்பத்தில் இருந்த சண்டை போதும். Let it be stopped in Jesus' name. ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. அப்போஸ்தலர் நாட்கள் முழுவதும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். சீசருக்கு மேல் ஊற்றி அவங்கள மகிமையா மாத்திட்டார். மீன் பிடிச்சிட்டு இருந்தவெல்லாம் பெரிய அப்போஸ்தலனா மாறிட்டாங்க. தொட்டா அற்புதம் நடக்குது. அவருடைய செழிப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சாதாரண ஆளெல்லாம் மகிமையா மாத்திடுறவர் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாற்றத்தை ருசிக்க போறீங்க? எத்தனை பேர் அனுபவிக்க ரெடி ஆயிட்டீங்க? ஹல்லேலூயா. உலகத்துல படிச்சு 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 டியூஷன் கீஷன் எல்லாம் போற, எல்லாம் பண்ற, என்னத்தை நீ செஞ்சாலும் இவர் உயர்த்துற மாதிரி யாரோன உயர்த்தவே. சில ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சையும் விட்டுட்டு ஓவர் டைம் பார்க்க வேண்டியது. இவ்வளவு பார்த்துட்டு நீ தான் பல கோடி கடன்ல இருப்ப நீ. ஆனா என் ஆவியானவர் நம்புகிற யாரும் கடன்ல இருக்கவே மாட்டாங்க. இந்த ஆவியானவர் நம்பி ஆலயத்துக்கு வர்ற எவனும் ஃபெயில் ஆகவே, அவன் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்டா வருவான், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டா வருவான். நீ டியூஷன் படிச்சு ஒண்ணுமே இல்லாம கூட போகலாம். ஆனா எப்படி இருந்துட்டு போவோம்? நான் தைரியமா சொல்றேன், சேலஞ்சா, என் ஆவியானவர் செய்ய முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சமாரியா என்ற இடத்துல ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று நான் பார்க்கிறோம். நான் எனக்கு அதிக நேரம் இல்லை, வேகமாய் சொல்லுகிறேன். 8:17 சமாரியா என்ற இடத்துல யார் ஊற்றப்படுகிறார்? பரிசுத்த அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் 10:43 பாருங்க, ஒரு இடத்தையும் ஆண்டவர் அது காஞ்சு போய் இருக்கணும், அவங்க கஷ்டப்படணும்னு அவர் விரும்பவே இல்லை. எல்லாருமே எதை ஊத்திக்கிட்டு இருக்கிறாரு? தம்முடைய. உங்க மேல் ஊத்த மாட்டாரா? உங்க குடும்பத்தில் ஊத்த மாட்டாரா? கேட்டியா? கெஞ்சினியா? மண்டாடினியா? அப்ளிகேஷனை தூக்கிட்டு எங்கெங்கேயும் அலையறிய, யார் யாருக்கிட்ட போறிய, என்னென்னோ பண்றிய, அவர்கிட்ட கெஞ்சினீங்களா? லூக்கால சொல்றாரு, ஒரு தகப்பன் பிள்ளை கேட்கும் போது பாம்பை கொடுப்பானோ, ஆனா என்னிடத்தில் கேட்கிறவனுக்கு நான் பரிசுத்த ஆவியை கொடுக்காமல் இருப்பேனோ? தொடர்ந்து கேட்டியா? தொடர்ந்து தேவனிடத்திலே மண்டாடினியா? என் குடும்பத்தில் இந்த வறட்சி போதும், சாபம் போதும், எதுக்கு அந்த சண்டை போதும், மண்டை உடையுது போதும்னு கேட்டியா? என்ன சொல்றீங்க? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? எத்தனை பேர் கேட்க போறீங்க? கீழே மட்டும்தான் கை தூக்குறாங்க, மேலே யாரும் கையே இல்லை போல இருக்க. கை தூக்க முடிஞ்ச கை வைத்து ஒரு அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன நடந்தது என்றால், ஆவியானவர் அப்படியே ஊற்றப்பட்டு கொண்டே வருகிறார். இன்றைக்கு நமக்குள்ளே வந்து இந்த ஆவியானவர் தங்கிவிட்டார். ஆமென் என்று சொல்வோம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:16 சொல்கிறது, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளேயே நான் இருக்கிறேன், உங்களுக்குள்ளே நான் வந்துட்டேன். 1 கொரிந்தியர் 12:4 ஆவியானவர் வரங்களை அள்ளி வீசுகிறார், நமக்கு வரங்களை கொடுக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7 முதல் வாசித்து பார்த்தால் 5 வித ஊழிய வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12 பார்த்தால் 9 வரங்களை கொடுக்கிறார், அற்புத வரங்களை கொடுக்கிறார், விசுவாச வரங்களை கொடுக்கிறார். இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு அள்ளி போடுகிறார் சபைக்குள்ள. இதெல்லாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கலாம், பெற்றுக்கொண்டே இருக்கலாம் இன்றைக்கு. ஹல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நல்ல உயர் நிலை வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஹாஸ்பிட்டாலிட்டி, நல்ல ஹானரபிள், இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். இப்படி பரிசுத்த ஆவியானவர் தருகிற வரங்களை போல இந்த உலகத்தில் எந்த மனிதனோ எந்த மனுஷன் யாருமே கொடுக்கவே முடியாது. இதை ஆமென் என்று சொல்லி ஒப்புக்கொண்டோம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் அந்த யோபு பக்தன் சொல்லுகிறார். வாசிப்போம். யோபு 38:25 அங்கே பார்க்கிறோம். பாழும் அவாந்தரமான வெளியிலே, அந்தர வெளியுமான தரையை இளம் பூண்டுகளை என்ன செய்வேன்? நான் முளைக்க பண்ணுவேன். 26வது வசனம், வனாந்தரத்தில் மழையை வருஷிக்க பண்ணுவேன். இது யாரு? பரிசுத்த. இந்த வார்த்தை என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் என்னோடு கூட எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. கை வைத்து கேட்க முடிஞ்ச அவரை பார்த்து கேளுங்க. வேதாகம காலங்கள் முழுவதும் ஆவியானவரை எவ்வளவு ட்ரெமெண்டஸ் மார்வலஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணிருக்கீங்களே. கை வைத்து கேளுங்களேன் சீக்கிரம். என் வாழ்க்கையில பண்ணுங்களே, என் குடும்பத்துல பண்ணுங்களே. ஓ ரகல
இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். இந்த பாடலை பாடும் பொழுது காணிக்கை செலுத்த விரும்பினால் காணிக்கைகளை செலுத்தி ஆராதிக்க போகிறோம். தலைமுறையார் எங்கள் அடைக்கலமானீரையா, பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. பயபக்தி இழந்து விடாதபடி கவனமாய் முற்பிதாக்கள் ஆராதித்த தெய்வம் நீரே. தலைமுறை மாதேரையா, வாக்களித்த தேசம் சேர்த்திடுவே, வள்ளுவாமல் என்றும் காத்திடுவே. வாக்களித்த தேசம் சேர்த்திடுவே, வள்ளுவாமல் என்றும் காத்திடுவே. பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும் இயேசுவையே பின்பற்றுவோம். பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும் இயேசுவையே. கரங்களை வைத்து தலைமுறை தலைமுறையா பிதாக்கள் கை வைத்த மனிதர் கரவை வைத்து எல்லாரும் சேர்ந்து தலைமுறை முறையாய் பிதாக்கள் ஆராதித்த முறையாய் அடைக்கலமானீரையா, பிதாக்கள் ஆராதித்த கொஞ்சம் கை வைத்து பாடுங்களேன் 2 நிமிஷம். ஒன்றுமில்லாதிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்து எங்களை வைத்து ஆசீர்வதித்தவரே, இனி நாங்கள் பார்க்குறோம் ஒரு பெரிய அவுட் போரிங் ஒன்று ஊற்ற போகுது. ஒரு பெரிய அக்னி கத்தர் ஊற்ற போகிறீர். ஒரு பெரிய வல்லமை இந்த ஊழியத்தில் ஊற்றப்பட போகிறது. அது தலைமுறை தலைமுறையான வல்லமை. அது அப்படியே நதியாய் பாய்ந்து தேசத்துக்குள்ள போட்டோம். சாபங்கள் மாறணும், அந்தகாரங்கள் மாறணும். அப்படியே செய்க ஆண்டவரே. இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே நான் உடைய ஆசீர்வாதத்தை டெக்ளேர் பண்ணுகிறேன். I declare this blessing of God upon all those here attentively this word of God in their heart. Bless them. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.